ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஜினிகாந்த் அவருடைய சூப்பர் ஸ்வாக ஜெயிலர் 2 அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ தான் டீகோடிங் பண்ண போகிறோம். ஸோ ஆமன் அன்பா, ஸோ வேற லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலர் 2 அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ வந்துருச்சு. ஸோ சும்மா சொல்லக்கூடாது, டைகர் முத்துவேல் பாண்டியன் இஸ் பேக், நெல்சன் இஸ் பேக்னு தான் சொன்னோம். ஸோ வேற லெவல் சம்பவம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டீசர்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டீகோடிங்லாம் கொடுக்கல, ஹிடன் டீடைல்ஸும் கொடுக்கல. இந்த ஒரு ஜெயிலர் 2 படத்தோட கதை எப்படி இருக்கும் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம சேனலில் மூவிஸ் அப்டேட்ஸ், மூவிஸ் ரிவ்யூ, மூவிஸ் டீகோடிங் சொல்லிட்டு கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டீசர் 2 இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஒன்று வந்து 4 மினிட்ஸ், இன்னொன்று வந்து 2 மினிட்ஸ் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் ஆனால் வந்து 4 மினிட்ஸ் வீடியோ தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த 2 மினிட்ஸ் வீடியோ எங்க போயிடுச்சு அப்படின்னு தெரியல. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா அதை வேற ஒரு நாள் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வச்சிருக்காங்களோ என்னமோ அது தெரியல. ஸோ இந்த 4 மினிட்ஸ் வீடியோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த ஒரு 4 மினிட்ஸ் வீடியோ வேற லெவலில் இருக்கு. கோவால வச்சு வந்து ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே ஸ்டார்ட் பண்றாங்க. கோவால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அனிருத் நெல்சனும் சேர்ந்து கதை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரி வந்து காமிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியா ஃபன்னா பேசிட்டு இருக்கும்போது ரேடியோல வந்து பெண்கள் புயலை பத்தி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பெண்கள் புயலை மையமா வச்சு இந்த ஒரு காமெடி வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் வேற லெவலில் ஒர்க் அவுட் ஆனிச்சு ஃபேன்ஸ் கடையில். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேடியோலேயே உழுவுறான். ஸோ 2 பேர் மூஞ்சிலேயே வந்து ரத்தம் தெரிக்குது. அனிருத் அண்ட் நெல்சன் மூஞ்சில வந்து ரத்தம் தெரிக்குது. 2 பேரும் ஓடி போய் வந்து அந்தாண்ட ஒளிஞ்சுக்கிறாங்க. ஒரு 5 பேர் வந்து வீட்டுக்குள்ள ஓடியாராங்க. ஸோ 2 பேர் வந்து ஜன்னலை உடச்சிட்டு வந்து உழுவுறாங்க. ஸோ ஒருத்தர் முதுகுல வந்து கோடாலி குத்துது. 4-5 பேர் வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. ரத்தம் தெரிக்க வந்து ஓடிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ நம்ம தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் என்ட்ரி கொடுக்குறாரு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸை வச்சு மறைச்சிருக்காங்க. ஸோ அப்போ வந்து பேசி ரிவீல் பண்ணல. ஸோ ரஜினிகாந்த் அவர்கள் வந்து எந்த பக்கம் போனாங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஸோ கேட்டதுக்கு இந்த பக்கமா தான் போனாங்க அப்படின்ற மாதிரி நெல்சன் அனிருத்தும் சொல்றாங்க. ஸோ சொன்னதுக்கு அப்புறமா பார்த்து இருந்துக்கு அப்படின்ற மாதிரி நெல்சனுக்கு நேரா கத்தி ஆட்டிட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் வந்து நடந்து போறாரு கூலா. ஸோ போகும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாம்பு ஒன்று வந்து எடுத்து போட்டு போறாரு. ஸோ அதுக்கு நம்ம நெல்சன் கொடுத்த ரிப்ளைன்றது வேற லெவலில் இருந்துச்சு. ஸோ அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த NCU, அதாவது லோகேஷ் கனகராஜ் யூனிவர்ஸ் மாதிரி இது வந்து NCU. ஸோ இந்த NCU யூனிவர்ஸ்குள்ள நெல்சனும் அண்ட் அனிருத் மாட்டிக்கிட்ட மாதிரி வந்து இந்த ஒரு வீடியோ எடிட் பண்ணிருக்காங்க. ஸோ பார்க்கும்போது நல்லாவே தெரியுது, வேற லெவலில் இருந்துச்சு. ஸோ இந்த ஜெயிலர் படத்தோட பார்ட் 1லேயே வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு வர்மன் அவர்கள், நீ என்ன கொண்டுட்டதா நினைக்காது, எனக்கு பின்னாடி ஒரு உலகமே இருக்கு, இதனால உன் லைஃபே வந்து சேஞ்ச் ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது இவனுக்கும் மேல, அதாவது வர்மனுக்கும் மேல ஒரு பெரிய கேங் இருக்க போல இருக்கு. ஸோ அந்த கேங்க மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டைகர் முத்துவேல் பாண்டியன் புட்டுதல வராங்க. அதுக்கு நம்ம டைகர் முத்துவேல் பாண்டியன் ரிவெஞ்ச் எடுத்து என்ன பண்றாரு அப்படின்றதா ஸ்டோரியா இருக்க போதா, இல்ல நம்ம டைகர் முத்துவேல் பாண்டியன் ஜெயிலரா இருப்பாரு. ஸோ ஜெயிலரா இருக்கும்போது நிறைய பேர்ட்ட வந்து அம்புழுத்து வச்சிருப்பாரு. ஸோ அவங்களா திருப்பி வந்து அட்டாக் பண்றாங்களா, அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறாரா அப்படின்றது தெரியல. ஸோ இல்ல அப்படின்னா நம்ம நெல்சன் அவர்கள் எப்படி எழுதியிருக்காரு அப்படின்றது தெரியல. ஸோ இது மாதிரி நிறைய கதை சொன்னா சொல்லிட்டே போலாம். பட் ஆனால் நெல்சன் எப்படி எழுதியிருக்காரு, எப்படி ஸ்கிரிப்ட் எழுதியிருக்காரு அப்படின்றது தெரியல. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இது இன்னொரு விதத்திலேயே வந்து கன்ஃபார்ம் பண்ணலாம். ஜெயிலர் படத்துல முத்துவேல் பாண்டியன் அவர்கள் இன்ட்ரோல் பிளாக்ல சொல்லுவாரு, ரொம்ப தூரம் போயிட்டா ஃபுல்லா முடிச்சிட்டு தான் திரும்பி வரணும் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த படத்தோட கதையும் அதே மாதிரி தான், ரொம்ப தூரம் வந்துட்டார் ரஜினிகாந்த் அவர்கள், ஃபுல்லா படத்தை முடிச்சிட்டு தான் வெளியில போக முடியும்னு நினைக்கிறேன். ஸோ வேற லெவல் சம்பவம் தான். ஸோ ஃபேன்ஸி கிடையாது இந்த ஒரு டீசர்ன்றது வேற லெவலில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எனக்கும் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டீகோடிங்ல போலாம். ஸோ அடுத்த ஷாட்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் கூலா நடந்து போயிட்டு இருக்காரு. ஸோ நடந்து போயிட்டு இருக்கும்போது 3 கார் வந்து செவுத்த உடச்சிட்டு வந்து நிக்குது. ஸோ நம்ம ரஜினிகாந்த் சுடுறதுக்கு வந்து கன் ஷாட்லாம் வச்சிருக்காங்க. ஸோ ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த கண்ணாடி எடுத்து இப்படிதான் ஆட்டுவாரு. ஸோ நான் கூட வந்து கன் வச்சு ஷூட் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். பட் ஆனால் வந்து மிசைல் வச்சு வந்து 4 மிசைல் கிட்ட வந்து கார்ல அடிக்கும் போது அந்த கூலிங் கிளாஸ்ல அந்த ஒரு கார் பிளாஸ்ட் ஆகிறத காமிச்சாங்க. ஸோ வேற லெவலில் இருந்துச்சு, செம்ம கூப் சம்சம். ஸோ அதுக்கப்புறமா தலைவர் அவர்கள் திரும்பி கண்ணாடியை போடும்போது ஃபுல்லா ரஜினிகாந்த் அவர்களை காட்டுறாங்க. ஸோ வேற லெவலில் இருந்துச்சு. ஸோ மாசா ரஜினிகாந்த் அவர்கள் அந்த ஒரு ஃப்ரேம் பாருங்க ஜி அப்படின்ற மாதிரி சொல்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ வேற லெவலில் இருந்துச்சு. ஸோ என்னதான் அந்த கார் பிளாஸ்ட்ன்றது VFXன்றது நல்லாவே தெரிஞ்சாலும் டீசருக்கு இது போதும் அப்படின்ற அளவுக்கு வந்து கரெக்டா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா அனிருத் அவரோட BGMன்றது நல்லா இருந்துச்சு. ஸோ ஜெயிலர் ஆடியோ லான்ச்ல அந்த ஹுக்கும் சாங்க பாடும்போது வரக்கூடிய அந்த எக்கோ வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ரீமிக்ஸ் பண்ணி வேற லெவலில் வந்து போட்டிருக்காரு. ஸோ வெறித்தனமா இருந்துச்சு, பயங்கரமா வந்து ஒர்க் அவுட் ஆனிச்சு. ஸோ அவ்வளவுதான் அந்த டீசரை வந்து முடிச்சிட்டாங்க. ஸோ ஜெயிலர் பார்ட் 1ல படம் அந்த அளவுக்கு நின்று பேசுனதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஜெயிலர் படத்துல இருக்கக்கூடிய அந்த வர்மன்ற அந்த ஒரு கேரக்டர் தான் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா வெறித்தனமா எழுதியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஜெயிலர் 2 படத்துல யாரு வில்லன் நடிக்கிறாங்க அப்படின்றது தெரியல. ஸோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான வில்லனா போட்டே ஆகணும். ஸோ நிறைய பேர் வந்து பாபி டியூல்னு சொல்றாங்க. ஸோ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா மோகன்லால்னு சொல்றாங்க. பட் ஆனால் மோகன்லாலுக்கு இந்த ஒரு படத்துல வந்து படம் ஃபுல்லா டிராவல் ஆகிற மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குன்னு சொல்லப்படுது. பட் ஆனால் அது என்ன ஒரு கேரக்டர்னு தெரியல. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ பார்ட் 1 மாதிரியே பார்ட் 2 இன்னும் கொஞ்சம் வந்து பில்ட் பண்ணி கொண்டு போனார் நெல்சன் அப்படின்னா கண்டிப்பா படம் வந்து தப்பிச்சுக்கும். படம் வந்து 1000 crore கண்டிப்பா அடிக்கும். ஸோ அதே மாதிரி நெல்சன் அவருடைய அந்த டார்க் காமெடின்றதையும் வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா நல்லா இருக்கும். ஸோ நெல்சனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆபரேஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா அதை எப்படி பிளான் பண்ணி கொண்டு போறாங்க அப்படின்றத காட்டுறது தான் இவருடைய அந்த ஒரு ஸ்கிரீன் பிளேவே அந்த அளவுக்கு சூப்பரா பண்ணுவாரு. ஸோ அதே மாதிரி இதுலயும் பண்ணுவார்ன்ற நம்பிக்கை இருக்கு. ஸோ என்றதை வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். ஸோ அதுல இந்த ஒரு ஷாட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கையில கன்னு, ஒரு கையில கத்தி. ஸோ கத்தியை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வருமனை போடுறதுக்காக யூஸ் பண்ணுவாரு. ஸோ கன்ஸை வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் ஷூட் பண்றதுக்காக வச்சிருப்பாரு. ஸோ இப்போ இந்த ரெண்டும் கலந்துதான் இந்த ஒரு படத்தோடைய லீட் ஒர்க்கா போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் பார்ட் 2ல வந்து எடுக்கவே மாட்டாரு. ஸோ பார்ட் 1 எடுத்துட்டாரு அப்படின்னா போதும் அப்படின்ற மாதிரி விட்டுருவாரு. பார்ட் 2 எடுத்து பார்ட் 1 அளவுக்கு நல்லா இல்லை அப்படின்ற ஒரு பேர் வாங்கிடக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து எடுக்க மாட்டாரு. பட் ஆனால் இப்போ ஜெயிலர் 2 எடுக்கிறதுக்கு ஒத்துருக்காரு அப்படின்னா கண்டிப்பா இந்த ஜெயிலர் 2 கதைன்றது எப்படி இருக்குன்றதை நீங்களே நினைச்சு பாருங்க. சும்மா வேற லெவலில் இருக்க போது. ஸோ இந்த டீசர்ல வந்து ரிலீஸ் டேட் மென்ஷன் பண்ணல. ஸோ கமிங் ஜூன் அப்படின்ற மாதிரி தான் போட்டிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அடுத்த வருஷம் பொங்கலுக்கு தான் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ என்றதை வெயிட் பண்ணி தான் நான் பார்க்கணும். ஸோ இடையெல்லாம் வர வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஷூட்டிங்ன்றதே மார்ச் மாசம் தான் ஆரம்பிக்கும்.
ஆரம்பிக்கிறாங்க. ஸோ மார்ச் மந்த் ஆரம்பிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து நல்லா டைம் எடுத்து தான் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த படத்துக்கு மேல அவ்வளவு பெரிய ஹைப் இருக்கு. ஸோ கண்டிப்பா ஒரு தரமான சம்பவம் தான். ஸோ நண்பா ஜெயிலர் 2 அனௌன்ஸ்மெண்ட் டீசர் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்றத கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ எனக்கு இது ஃபுல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு வேற லெவல்ல இருந்துச்சு. ஸோ நெல்சனை பொறுத்த வரைக்கும் டார்க் காமெடி வச்சிருந்தாரு அண்ட் ஆக்ஷன்றதும் வெறித்தனமா இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி தமிழ் சினிமாவில் இருக்க மூவிஸ் அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.